ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்த்தியா சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களில் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டெலிவரி ஸ்டோரி பார்ட் 2 தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் அந்த டெலிவரி பெயினோட வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு 23 செவ்வாய்க்கிழமை எனக்கு அட்மிட் ஆக சொல்லி டேட் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மதியம் ஒரு 12 மணிக்காட்ட போனோம். ஆனால் எங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தது பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் கொடுத்தாங்க. 4 மணிக்கு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஒரு 7 மணிக்கு மேலே என்னை வர சொன்னாங்க கீழே. நாங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு திருப்பியும் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் ஓப்பன் ஆகவே இல்லை. அதுக்காக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டியூப் வச்சாங்க. இந்த பிக்சரில் தெரியும் பாருங்கள். இந்த டியூப் வச்சாங்க சர்விக்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கீங்களா மேலே போகிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன்னு சொன்னேன். சரி போங்க, எப்போ வலி பிடிச்சாலும் நீங்கள் உடனே எங்களுக்கு கீழே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் எங்கள் அண்ணி மட்டும்தான் ரூமில் இருந்தோம். எனக்கு வலி ஃபுல்லாக தாங்கவே முடியலை. ஓப்பன் ஆகுதா என்னன்னு தெரியல. அந்த ஓப்பன் ஆகுறதுக்காக எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டைமில் நான் எனக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ஃபோட்டோ இதில் நான் ஆட் பண்ணியிருப்பேன், என்னோடய ஃபோட்டோ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அந்த வலியிலே தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மார்னிங் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு இனிமா கொடுத்தாங்க. வயிறு க்ளீன் ஆகிறதுக்காக இனிமா கொடுத்தாங்க. நீங்கள் இனிமா கொடுத்துருக்கோம், பாத்ரூம்லாம் போயிட்டு வயிறு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு தலையெல்லாம் சீவிட்டு நான் ரெடியாக இருந்தேன். ஒரு 5:30 போல் என்னை கீழே கூட்டிகிட்டு போனாங்க. கீழே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 5:45 அந்த ரேஞ்சில் டாக்டர் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சர்விக்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தாங்க. அப்புறம் அந்த டியூப் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா, எனக்கு வலி ஊசி போட்டாங்க. வலி ஊசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆனால் உடனேலாம் பெயின் வரலை. லைட்டாக எனக்கு சுருக்குன்னு வலிச்சிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருப்பியும் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெயின் ஆரம்பிச்சிச்சு. என்னால் தாங்கவே முடியலை. நான் எப்படி சொல்கிறது, நான் கத்தவே கூடாது, நார்மலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப தைரியமாக என்னை ரொம்ப தயார் நிலையில் தான் வச்சுட்டு போனேன். ஆனால் என்னால் அங்கே பெயின் தாங்கவே முடியலை. நான் கூட கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன். எனக்கு பக்கத்து பெட்லேயும் இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கத்துறத அவங்க அழுகிறத பார்த்த உடனேயும் எனக்கும் ரொம்ப இதாயிருச்சு. அதனால் என்னாலேயும் ரொம்ப வலி தாங்கவும் முடியல. ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா, என்னால் முடியவே இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 12:30 குழந்த பிறந்துருச்சு. அவங்களுக்கும் பொண்ணு தான் பிறந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12:45 நினைக்கிறேன். 12:45 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 12 மணிக்கு பிறந்துச்சு. அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12:45 தான் திருப்பியும் ஒரு வலி வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை, அப்போ ஒரு பெயின் ஊசி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போயும் ஒரு பெயின் ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் எனக்கு பேபி தலை தெரியுது, ஓப்பன் ஆயிடுச்சு, தலை தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருப்பி எனக்கு குழந்த பிறந்தது பார்த்திங்கன்னா 1:17 1 மணி 17 நிமிஷம். அப்போ தான் எனக்கு பேபி பிறந்துச்சு. பிறந்தோடனே என்கிட்ட என்ன பேபின்னு சொல்லவே இல்லை. அப்போ நான் டாக்டர்கிட்ட நானே கேட்டேன், டாக்டர் எனக்கு என்ன குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் அவங்க கேட்டாங்க, தங்கமணிக்கு என்ன பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த நர்ஸ் பொண்ணு இருந்துட்டு கேர்ள் பேபி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாப்பா க்ளீன் பண்ணலை, என்கிட்ட கொண்டு அப்படியே காமிச்சாங்க. காமிச்சோன்னே நான் கையில் கூட வாங்கலை. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்னால் கண் முழிச்சு பார்க்கவே முடியலை. கண்ணு பூரா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்கலாக இருந்துச்சு. என்னால் சரியாக பார்க்கவே முடியலை. நான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கையில் கூட வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் க்ளீன் வெளியில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டம்ளர் டீ கொடுத்தாங்க சூடாக, குடிக்க சொல்லி நானும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாப்பாவையும் க்ளீன் பண்ணிட்டாங்க, என்னையும் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க மேலே ரூம் அனுப்புறதுக்காக. வெளியில் போய் நான் பார்க்குறேன், எங்கள் ரிலேஷனில் பார்த்திங்கன்னா யாருமே அங்கே நிற்கல. எல்லாருமே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் போய் உட்காந்துட்டாங்க. பாப்பா வாங்குறதுக்குமே ஆளே இல்லை. எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து குழந்தை ஃபஸ்ட் டைம் தானே வாங்குறாரு, எப்படி வாங்குறதுன்னு தெரியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் பார்க்கும்போது. இதை நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இதோடதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேலே ரூமுக்கு போயிட்டோம். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு வருத்தம் எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெலிவரிக்காக நான் 5:30க்கு போனேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த டைமில்